என் கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் இவங்க தான் இருக்கணும். அப்படி வேற நடிகர் இருந்தாக்கா அவங்கள மாத்துங்க. கதைய மாத்துங்க. பாட்ட மாத்துங்க. இந்த இடத்துல இப்போ சாங் வைங்க. இந்த இடத்துல ஃபைட் வைங்க. இந்த மாரிலாம் வந்து இன்றைய நடிகர்கள் பண்ற விஷயம் தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் தமிழ் சினிமா வந்து ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட முடிஞ்ச நிலைமைக்கு போயிடுச்சு. உங்க கதையே இல்ல. கதை இருக்காது. எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களுக்கு வேண்டிய கதைய வந்து வைக்கணுங்கும்போது, ஒரு இயக்குனர் எப்படி ஒரு நல்ல கதைய அவரு குடுப்பாரு. அது ஹீரோவுக்கு துதி பாடுற ஒரு கதைய குடுப்பாரு. எல்லாரும் மக்கள் பூரா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து வழக்கமா நடக்கிறது. ஒரு நடிகர் ரொம்ப பிரபலமான நடிகரா ஆயிட்டாருனாவே, அங்க பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா, அந்த நடிகர் வந்து தன்னுடைய இமேஜ அடிப்படையா வச்சு தான் அனைத்து விஷயங்களையும் முடிவு செய்வாரு. இன்னைக்கு தமிழ் சினிமா சீரழிஞ்சு போனதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா, ஒரு நடிகர் தனது பிரபலம் எங்கேயுமே அழிஞ்சு போயிடக்கூடாது. தனது இமேஜ் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கதைகளை மாற்றம் செய்வாங்க, இடங்கள மாற்றம் செய்வாங்க, கதையவே மாற்றம் செய்வாங்க. இதுதான் இந்த படத்துலயும் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து காந்தா. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க, ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர், ஒரு பிரபலமான ஒரு நடிகர். 2 பேரும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல என்னென்னலாம் பிரச்சனைகள் நடந்தது? அப்படி பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, அதன் விளைவாக எப்படி ஒரு கொலை நடந்தது? அந்த கொலையை செய்தது யார்? அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கடைசியில என்ன நடந்தது? இதுதான் இந்த படத்துடைய கதை. 1950களில் இந்த கதை நடப்பதாக காட்டப்படுவதால், முழுக்க முழுக்க ஸ்டுடியோலயே இந்த படத்த ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த பழமையான ஸ்டுடியோ எப்படி இருந்திருக்கும்? லைட்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? அப்படின்னு சொல்லி இந்த படம் நமக்கு நல்லாவே காட்டுது. ரொம்ப பெரிய பிரபலமான ஒரு நடிகர். அவரு இந்த பிரபலமான இயக்குனருடைய ஒரு மாணவரா தான், சிஷ்யரா தான் அவரு ஆரம்பத்தில இருக்கிறாரு. அப்படிதான் அவரு படிப்படியா முன்னேறி இந்த பிரபலமான நிலைய அவரு எட்டியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில, இந்த பிரபலமான இயக்குனர சொல்லக்கூடிய கதையில நெறைய மாற்றங்கள அவரு செய்ய சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா, ஷார்ட்ஸ்லலாம் கூட மாற்றம் செய்ய சொல்றாரு. என்னுடைய வலதுபுறத்த தான் வந்து என்னுடைய ரசிகர்கள் விரும்புவாங்க. ஸோ கேமராவ எனக்கு ரைட் சைடு வைங்கன்லாம் கூட ஒரு அந்த அளவுக்கு டாமினேஷன் பண்ணக்கூடிய ஒரு நடிகரா இருக்கிறாரு. ஸ்டுடியோலயும் அந்த மாதிரியான விஷயங்கள அவரு பண்றாரு. இப்போ இவங்க 2 பேத்துக்கு இடையான அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா படமாக்கியிருக்காங்க. அதில துல்கர் சல்மான் வந்து நெறைய அந்த மாதிரியான டாமினேஷன் வேலைகள்லாம் பண்ணுவாரு. வழக்கமா இன்றைய காலகட்டத்தில பிரபலமான நடிகர்கள் லேட்டா வர்றது, என் கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் இவங்க தான் இருக்கணும். அப்படி வேற நடிகர் இருந்தாக்கா அவங்கள மாத்துங்க. கதைய மாத்துங்க. பாட்ட மாத்துங்க. இந்த இடத்துல இப்போ சாங் வைங்க. இந்த இடத்துல ஃபைட் வைங்க. இந்த மாரிலாம் வந்து இன்றைய நடிகர்கள் பண்ற விஷயம் தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் தமிழ் சினிமா வந்து ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட முடிஞ்ச நிலைமைக்கு போயிடுச்சு. உங்க கதையே இல்ல. கதை இருக்காது. எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களுக்கு வேண்டிய கதைய வந்து வைக்கணுங்கும்போது, ஒரு இயக்குனர் எப்படி ஒரு நல்ல கதைய அவரு குடுப்பாரு. அது ஹீரோவுக்கு துதி பாடுற ஒரு கதைய குடுப்பாரு. எல்லாரும் மக்கள் பூரா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து வழக்கமா நடக்கிறது. அதையும் மீறி ஒரு சில நல்ல படங்கள் வருதுன்னு வச்சுக்கோமே. இந்த படத்துல அதே மாரி தான் அவரு இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, தனக்கு புடிச்ச மாரி கதைய மாத்தணும். இதுதான் வந்து என்னுடைய ரசிகர்கள் விரும்புவாங்க அப்டின்லாம் சொல்லி நெறைய டிமாண்ட்ஸ வந்து அவரு வைக்கிறாரு. அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா படமாக்கியிருக்காங்க. அப்போ இந்த இயக்குனருடைய அ தேர்ந்தெடுப்புல ஒரு கதாநாயகி புதுமுகம் உள்ளார வர்றாங்க. அவங்க ரொம்ப சிறப்பா நடிக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் படத்திலேயே நெறைய அவங்களுடைய நடிப்பு பார்த்து அந்த செட்டே வந்து பிரமிச்சு போகுது.
அவங்க வந்து இயக்குனர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. அதனால் இயக்குனர் சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்னு அவங்க சில விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ இந்த துல்கர் சல்மான் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவரு ஒன் மோர் ஷாட்ஸ் நெறைய கேட்பார். அதாவது இயக்குனர் வந்து என்ன சொல்றாரோ, அத செய்யாம இருக்கிறதுக்காக ஒரு ஒன் மோர் கேட்டு, இவரு தன்னுடைய சிறப்பான நடிப்புகள்லாம் வெளிப்படுத்தணும்னு நெனைப்பாரு. அந்த மாரி விஷயங்கள் நடக்கும் பொழுது, கதாநாயகி ஒரு காட்சியில வந்து ஓங்கி பலார்ன்னு அரைஞ்சிருவாங்க. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து அப்படிலாம் இருக்காது. பட் அவங்க அரைஞ்சிருவாங்க. அப்போ வந்து இயக்குனர் கேட்பாரு, "என்னடா உங்க ஹீரோ ஒன் மோர் கேட்க மாட்டாராப்பா?" அப்படின்னு கேட்பாரு. இந்த மாரி நெறைய சுவாரஸ்யமான கான்வர்சேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய டயலாக்ஸு இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா, படத்துடைய கேமரா, ஃபோட்டோகிராஃபி, நம்முடைய அந்த அவங்க பயன்படுத்தியிருக்கிற அந்த ஒளி அமைப்பு முறை, அது முழுக்க முழுக்க பழைய படங்கள்ல என்ன மாரியான ஒளி அமைப்பு செஞ்சாங்களோ, அந்த மாரியான ஒரு ஒளி அமைப்ப அவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு ஒரு பழமையான படத்த பார்த்த ஒரு வின்டேஜ் மூவிஸ்லலாம் பார்த்த மாரியான ஒரு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அவங்க பயன்படுத்தின பேக் லைட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரமாட்டிக்கா இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, அந்த மாரி லைட்டிங் ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆ அதே மாதிரி மற்ற துறைகள் எடிட்டிங், அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பிரமாதமா குறிப்பா சொல்லணும்னா சவுண்டு. அது ரொம்ப 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 அற்புதமா பண்ணியிருக்காங்க. இதிலோட நெகட்டிவ்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து நல்லா இருந்த போதிலும், 1950களுக்கான அந்த அந்த மூட நம்மளுக்கு தராம, கொஞ்சம் மாடர்னா போற மாரி இருக்கு. 2வது பின்னாடி அவ்வளோ தூரம் இசை வந்து நெறைய பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் சொல்லப்போனா, மியூசிக்கே இல்லாம அவங்க பேசக்கூடிய டயலாக்லாம் அவ்வளோ பொருந்துச்சு. அந்த பழைய படங்களுக்கான அந்த இதலோட பொருந்துச்சு. ஸோ அந்த மாரி நெறைய முயற்சிகள் எடுத்து, இது ஒரு பாடமா குடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கிங் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது ஒரு அற்புதமான ஒரு பாடம். கண்டிப்பா இத பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அவ்வளோ பெர்ஃபெக்ஷனா இந்த படம் இருக்கு. பட் இந்த கதைய வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த கதை வந்து சினிமாக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அப்படின்றனால, அதில இருக்கிற ஸ்கிரிப்ட் சம்மந்தமான விஷயம், கிளாப் அடிக்கிறது, அதுக்கப்புறமா டைரக்டரும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் பேசக்கூடிய அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்க எப்படி கன்வே பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயம். ஒரு ஹீரோவுக்கும், டைரக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் என்ன மாரிலாம் நடந்துக்குவாங்க, ப்ரொடியூசர் எப்படி நடந்துக்குவாரு, இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாரியான விஷயங்கள வந்து மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தெரியாது. பட் சினிமா பண்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு புரியும், பிடிக்கும். ஆனா மொத்தமா இருந்து பார்க்கும்பொழுது, ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நேர்த்தியான ஒரு ஃபில்ம் மேக்கிங். அதுக்காகவே இந்த டீம வந்து நாம பாராட்டலாம். அந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சிவாஜி படம் ஒண்ணு வந்துச்சு. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் ஒரு கொலை நடந்துரும். அந்த கொலைய யார் பண்ணாங்கன்னு எல்லாம் தேடுவாங்க. கடைசி வரைக்கும் கன்ஃப்யூஷனாவே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்துலயும் அது மாரி தான். பட் அந்த படத்துல சிவாஜி படத்துல வந்து நான் பண்ணேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த படத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அத வந்து ஒரு போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாரு. இந்த படத்த பார்க்கும் பொழுது சஸ்பென்ஸோட உட்காந்து யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் படம் ரொம்ப நீளமா இருக்கனால, மிகுந்த பொறுமையோட, ரசனையோட உட்காந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.